அனைவருக்கும் வணக்கம். பெண்கள் விழிப்புணர்வோடு இருக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம தொடர்ந்து வீடியோக்கள் வழங்கிட்டு வர்றோம். யாரையும் குறை கூறுறதுக்காகவோ மற்றபடி நிந்திக்கிறதுக்காகவோ அல்ல. இது ஒரு உதாரணமாக தான் எடுத்துக்கிட்டு நம்ம கொடுத்துட்டு வர்றோம். அந்த வகையில் பெண்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். அதை தெரிஞ்சுக்கிட்டாலே நீங்கள் பெரும்பாலும் இந்த பிரச்சனைகள்லேருந்து தப்பிக்க முடியும். திருமணமான நாட்களில் ஆரம்பத்திலிருந்தே கவின் குடும்பம் இந்த பெண்ணை ரிதன்யாவை மற்றவர்களுடைய பேச அனுமதிக்கலை அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். இது முழுவதும் உண்மைங்கிறதுக்கு எல்லாருமே சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது அதனுடைய உள் நோக்கம் ஒன்று இருக்கணும், அந்த பயம் ஒன்று இருக்கணும். ஏதாவது தெரிஞ்சிருமோ அப்படிங்கிற ஒரு குற்ற மனப்பான்மை இருந்தால் தான் இதுபோல் மற்றவங்கக்கிட்ட பேச விடாமல் தடுப்பாங்க. முதலாவது வயது. இந்த பையனுக்கு வயசு அதிகம் அப்படிங்கிற மாதிரி தான் மெச்சூரிட்டி முகத்தில் தெரியுது. 27 வயசுக்கு உண்டான மெச்சூரிட்டியை விட அதிகமாக தெரியுது. அதனால் வயது 30க்கு மேலே இருக்கலாம் அப்படிங்கிறது நம்முடைய கணிப்பு. அப்போ அதை பொய்யை சொல்லி திருமணம் செய்யும் பொழுது மற்றவங்க சொந்தக்காரங்க பேசும்போது யதார்த்தமாக அந்த வயது பற்றிய உண்மை தெரிய வந்துடுமோ அப்படின்னு பயந்துருக்கலாம். இது ஒரு காரணம். இரண்டாவது ஏற்கனவே திருமணம் ஆகியிருக்கல. இவங்க கோயம்புத்தூரில் இருந்ததுனால இது பெண் வீட்டாருக்கு தெரியாமல் இருக்கலாம். அங்கே என்ன நடந்தது, குறுகிய காலத்தில் இது போல் ஏதாவது திருமணம் நடந்து முறிவு ஏற்பட்டிருக்கலாம். அல்லது ஏதாவது காதல் திருமணம் பண்ணி அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் உண்டாகி இருக்கலாம். இது இரண்டாவது காரணம். மூன்றாவது பொய் ஜாதகம். பெரும்பாலும் இந்த ஜாதகம் பார்த்து திருமணம் செய்கிறதுனால ஒரு பொய்யான ஒரு ஜாதகத்தை உருவாக்கி வச்சுக்குவாங்க. அதை வச்சு ஏமாற்றி திருமணத்தை, பொருத்தமில்லாத ஜாதகத்தை வச்சு வாழ்நாள் முழுக்க அலைஞ்சிட்ருக்க முடியாதுங்கிறதுனால பெண்ணுடைய ஜாதகத்தை வாங்கி அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஜாதகத்தை கிரியேட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஆட்கள் கூட இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணமாக இருக்கலாம். இந்த பணப்பேராசை, பணப்பேய் பிடித்து அலைந்து அடுத்தவங்களுடைய பணத்தை பிடுங்கி சாப்பிட்ற மாதிரி ஒரு எண்ணங்களை வச்சுக்கிட்டு இங்கே எவ்வளோ சொத்து இருக்குது, அங்கே எவ்வளோ சொத்து இருக்குது, பூர்வீக சொத்து, மாமங்காரன் செத்து போனான்னா அவங்க குடும்பத்து சொத்து பூரா நமக்கு வருமா, அதில் பாதி வருமா, இப்படின்ட்டு பல விதங்களில் சிந்தனை பண்ணி நம்ம பண வெறியர்கள் அப்படிங்கிறது ஊருக்கே தெரிஞ்சு போச்சு. இவங்களுக்கு தெரியக்கூடாது, இவங்ககிட்டருந்து பிடுங்கிறது எப்படி அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அந்த நாங்கள் பணவெறி பிடிச்சவங்க அப்படிங்கிறது வெளியில் தெரிஞ்சிருமோ அப்படிங்கிறதுக்காக பேச விடாமல் தடுத்துருக்கலாம். இப்படி நிறைய காரணங்கள் இருக்குது. எல்லாமே ஒரு குற்ற பின்னணி இருந்தால் தான் அதை அப்படி பேச விடாமல் தடுப்பாங்க, போட்டு கொடுத்துருவாங்க நம்மளை பற்றி அப்படின்ட்டு. அதனால் பெண்கள் தெளிவாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். முதல்ல வயதும் ஜாதகமும் உண்மையானது தானா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட்டினுடைய ஃபஸ்ட்டு பேஜ், அதே போல் ஒரே ஜாதியில் திருமணம் பண்ணும்போது அந்த ஜாதியும் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால 3 வகையான பிரச்சனைகள் அந்த எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட்லேயே தீர்ந்துடும். யாராக இருந்தாலும் பெண்கள் ஆணுடைய அந்த எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட்டினுடைய ஃபஸ்ட்டு பேஜ், அதில் டேட் ஆஃப் பர்த் இருக்கும், ஜாதி என்னன்னு இருக்கும். அதை வச்சு நம்ம ஜாதகம் கணிக்கும்போது ஜாதகம் பொய்யாக போவதில்லை. உண்மையான ஜாதகம் என்ன, வயது என்ன, எல்லாமே தெரிஞ்சு போயிடும். இதை முதல்ல எல்லா பெண் குடும்பத்தினரும் முன்னெடுத்து இதை முதல்ல வாங்கணும். வாங்கி பார்த்தா தான் இதுக்கு ஒரு 50% தீர்வு இதிலேயே கிடச்சிரும். வியாதிகள் பற்றிய ஒரு விஷயத்துக்காக மெடிக்கல் ரிப்போர்ட் கேட்டால் அதை 100 ரூபாயை கொடுத்து வாங்கிட்டு வந்துடுவானுங்க. ஏதோ ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் போய் காசை கொடுத்து அவங்க எல்லாம் ஒன்றும் இல்லைன்னு போட்டு கொடுத்துருவாங்க. அதனால் மெடிக்கல் சர்டிஃபிகேட் என்பது 10 பைசாவுக்கு உபயோகப்படாது அப்படிங்கிறது பெண்கள் தெரிஞ்சுக்குங்க. சில பெண்கள் அதெல்லாம் வாங்கி பார்த்துட்ருப்பாங்க. அந்த டெஸ்ட்டு பண்ணாமையே பண்ணி இந்த மாதிரி ஒன்றும் இல்லை, ஆரோக்கியமாக இருக்கிறாங்கிற மாதிரி கொடுத்துருவாங்க. இன்றைக்கி மருத்துவம் வியாபாரம் ஆகிட்டதுனால அதை நம்ப வேண்டியது. ஆனால் எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட்டில் அப்படி செய்ய முடியாது. ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டையே நம்ம வாங்கி பார்க்கலாம். அந்த சர்டிஃபிகேட்டில் இருக்கிற டேட் ஆஃப் பர்த்து ஜாதகத்துலேயும் கரெக்டாக இருக்குதான்ட்டு
நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம். அதனால் ஜாதகம் வந்து உண்மையானது தானா, அந்த வயது உண்மையானது தானா அப்படிங்கிறதுக்கு ஒரு தீர்வு இந்த எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட் இருக்குது. 2வது வந்து இந்த அரசாங்கம் வந்து ஆதார் கார்டில் இன்னும் பல விஷயங்களை சேர்த்து அதை திருத்த முடியாத அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணி ஒரு அமைப்பை கொண்டு வந்தால் முற்றிலுமாக இந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வச்சிடலாம். ஒரு திருமணம் நடக்குதுன்னா அதை வந்து ஆதார் கார்டில் அந்த மணமகனுடைய ஆதார் கார்டுலேயும் பெண்ணுடைய ஆதார் கார்டுலேயும் ரெஜிஸ்டர் பண்ணுறோம். ரெஜிஸ்டர் மேரேஜ் அப்படிங்கிற திருமணத்தை பதிவு பண்ணும்போதே ஆதார் கார்டுலேயும் சேர்த்து பதிவு பண்ணிடணும். அது என்ன தேதியில் நடந்ததுங்கிறதெல்லாம் போட்டு அதை திருத்த முடியாத அளவுக்கு லாக் பண்ணி வச்சிடணும். அப்போ வந்து யாராக இருந்தாலும் ஆதார் கார்டை போட்டு பார்க்கும் பொழுது அவங்களுடைய ஃபுல் டீட்டெயில் நமக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணிட்டா பெரும்பகுதியான குற்றங்கள் நீங்கி போயிடும். இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நிறைய நம்ம சேனலில் பார்க்குறவங்க யார் இருக்காங்க அப்படின்னா மற்ற சேனல்காரங்க இந்த பத்திரிகையாளர்கள்லாம் நம்ம சேனலை பார்த்துட்டு பல நியூஸுகளை வெளியிடுறாங்க. நம்ம கண்கூட பார்த்துட்ருக்குறோம். அதனால் இந்த பத்திரிகையாளர்கள்லாம் சேர்ந்து இந்த ஆதார் கார்டுக்கு இந்த ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கு ஏதாவது வழிவகை பண்ணுங்கன்ட்டு நான் கேட்டுக்கிறேன். இப்படி வந்து ஃபுல் டீட்டெயில் ஆதார் கார்டில் இருந்துருச்சுன்னா அந்த நம்பரை போட்டு பார்த்தாலே ஃபுல் டீட்டெயில் வந்துடும். அவனுடைய குற்ற பின்னணி என்ன, அதுலேயும் வந்து காசை கொடுத்து திருத்தக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க. அதனால தான் வந்து அதை ஃபுல் லாக் பண்ணுற அளவுக்கு அந்த மென்பொருளை வந்து நவீனப்படுத்தி இதை வந்து அரசாங்கம் கொண்டு வரணும். அரசாங்கத்தில் இந்த மாதிரி அறிவுள்ள ஆட்கள் எல்லாம் இல்லாதனால நம்ம சொல்லிகிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. இதெல்லாம் எப்போது ஆதார் கார்டு வரும்பொழுது இந்த ஆப்ஷனெல்லாம் கொண்டு வந்திருக்கணும். ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியாத எல்லாம் வந்து அடிப்படை அறிவில்லாதவங்கன்னா அரசியலில் வந்து வந்துடுறாங்க. அப்புறம் அரசு அதிகாரிகளாகவும் இருக்கிறதுனால இதெல்லாம் சிந்திச்சு பார்க்குறக்கு கூட அவங்களுக்கு வந்து நாலேஜ் இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு சொல்ல வேண்டியதாக இருக்குது. இப்படி ஆதார் கார்டை பண்ணிட்டோம்னா ஓடவும் முடியாது, ஒழிய முடியாதுங்கிற மாதிரி ஏதோ ஒரு டயலாக் வரும். அந்த மாதிரி வந்து எவனும் தப்ப முடியாது. எந்த பெண்களும் வந்து தவறு செய்ய முடியாத அளவுக்கு இது முதல்ல ஆதார் கார்டு கொண்டு வா நம்பர் அடித்தோம்னா ஃபுல் டீட்டெயில் வரப்போகுது. அப்படிங்கும்போது இதைத்தான் முதல் கவர்மெண்ட் வந்து எடுத்து குற்ற பின்னணி உள்ளவங்கள தனியாக எடுத்து லிஸ்ட்டு வச்சுட்டு அவங்கள ஃபாலோ பண்ணுறதுக்கு இதை பண்ணிட்டோம்னா ஒரு குற்றம் செய்கிறேன்னா அதையும் ஆதார் கார்டில் பதிவு பண்ணிடணும். அப்பப்போ ரெஜிஸ்டர் மட்டும் இன்புட் மட்டும் கொடுக்கணும், டெலீட் பண்ண முடியாமல். அதனால் ஒரு அருமையான ஒரு சிஸ்டத்தை வச்சுக்கிட்டு அதை பயன்படுத்தாமல் வச்சிட்ருக்கிற அரசாங்கத்துக்கு இப்படி வந்து அந்த நாலேஜ் இல்லாதவங்க இருக்கிறதுனால இதை பற்றி சிந்திக்கக்கூடிய ஆற்றல் இல்லாமல் போயிடுது. இப்போ நம்ம சொல்லியிருக்கிறோம், இது நடைமுறைக்கு வரும்னு நம்ம எதிர்பார்ப்போம். ஒரு தவறை செய்ய விட்டு அதுக்கு பிறகு உட்காந்து இந்த கோர்ட்டு வாசல் நிலை இவங்க பொழப்புக்காக இந்த சமூக அமைப்பு இருக்கிறதுனால இதை அவ்வளோ சீக்கிரம் செய்ய மாட்டாங்க தெரிஞ்சாங்க கூட. ஏன்னா இப்போ வக்கீலினுடைய இதெல்லாம் பாதிப்பு போயிடும். இப்போ இதில் வந்து இந்த ரதினா கேஸ்லேயே ஒரு 7-8 வக்கீல்கள் வயிறு வளர்த்துட்ருப்பாங்க. அப்படிங்கும் பொழுது அதை வச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது இல்லையா? இப்படியெல்லாம் இருக்குது சமுதாய சீர்கேடுகள். அதாவது நெருங்கிய சொந்தத்துக்கு உண்டான ஒரு வகைக்குள்ளேயே நம்ம திருமணம் செஞ்சுக்கிட்டோம்னா இந்த பிரச்சனைகள் அப்பவும் வந்து கொடுமை இருக்குது, வரதட்சணை கொடுமை. அதுக்கு என்னென்னா வந்து முதல்லையே பேசி முடிவு பண்ணி தான் திருமணத்தை செய்யணும். வரதட்சணை எல்லாம் இல்லை, பொண்ணை தான் கொடுப்போம், வேணுன்னா கட்டிட்டு போ, இல்லைன்னா போயிட்டே பொண்ணு எங்கள் வீட்லேயே இருந்துட்டு போட்டு கல்யாணம் ஆகாமல் அப்படிங்கிற ஒரு தைரியம் வந்தால் தான் இந்த பிரச்சனைகளுக்கு வந்து முற்றுப்புள்ளி வைக்க முடியும். அதை பெண்கள் உணர்ந்துக்கணும். சும்மா பயப்படுறீங்க திருமணம் ஆகலைன்னா இப்போ என்ன ஆகி போயிடுது, இந்த பசுமாடு மாதிரி நம்மளும் குட்டி போட்டு பார்க்கணும், அது எப்படி இருக்குதுங்கிறத நம்ம உணர்வுபூர்வமாக அனுபவபூர்வமாக அறிஞ்சுக்கணுங்கிற ஒரு விஷயத்தை தவிர பெண்கள் வாழ்க்கையில் வேறு எதுவுமே கிடையாது. இதுதான் உண்மை. அந்த குட்டி போடுறதுக்காகத்தான் வந்து கல்யாணமே பண்ணிக்கிறாங்க பெண்கள், வேறு என்ன ஒரு காரணமும் இல்லை. அப்படிங்கிறது பெண்கள் தெளிவாக புரிஞ்சுட்டு நம்ம யாருடைய குட்டியை போட போகிறோம், அது அந்த குட்டிக்கு சொந்தக்காரன் வந்து அதுக்கு உண்டான சமுதாயத்தில் அவனுடைய வாரிசு உருவாக்கக்கூடிய அளவுக்கு தகுதி அவனுக்கு இருக்குதா அப்படிங்கிறதுல சிந்திச்சு பார்க்கணும் பெண்கள். சும்மா வந்து இது வரைக்கும் இருந்த பெண்கள் மாதிரியே மூட நம்பிக்கையில் முட்டாள்தனமாக இருந்து வாழ்ந்து போட்டு அப்புறம் கஷ்டங்களை வாழ்நாள் முழுக்க அனுபவிச்சுட்டு ஒரு பெண்ணு கூட கிடையாது நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்கிற பெண். எல்லாம் சீரழிஞ்சிக்கிட்டு தான் இருக்கிறீங்க, வெளியில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. கௌரவம்னு போட்டு நம்ம பேர் கெட்டு போயிடும், நம்ம தோற்று போயிட்டோன்ட்டு வெளியே தெரியக்கூடாது இல்லையா?
அப்படித்தான் எல்லா தாய்மார்களும் மண்டையில் மண்ணை அள்ளி போட்டுட்டு வாழ்ந்துட்டுருக்கிறீங்க. உங்கள் குழந்தைகளுக்கு அதே தான் வரணுமா என்ன அப்படின்னு சிந்திக்கவே மாட்டேங்கிறீங்க. பெண்கள் கனவு கொண்டிருக்கிற மாதிரி ஒரு மாப்பிள்ளை வேணும்னா நேராக இந்த பெரிய பெரிய ஜவுளி கடை இருக்குது இப்போது ஊருக்கு பிரான்ச் ஒரு 28 பிரான்ச் இருக்கிற ஒரு ஜவுளி கடை இருக்குது. அதுக்கு முன்னாடி போனீங்கன்னா நம்ம கும்பிடு ஓடுற மாதிரி ஒரு பொம்மை வச்சுருப்பாங்க. அதை தான் வாங்கிட்டு வந்து வச்சுக்கணும். வேறு ஒன்றும் வந்து நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி எல்லாம் மாப்பிள்ளை கிடைக்க மாட்டான். அந்த பொம்மையை கொண்டு வந்து வீட்டு முன்னாடி வச்சுட்டு அது கையை வந்து வணக்கம் போடுற மாதிரி நம்ம வச்சிட்டோம்னா அது வணக்கம் போடும். சலாம் போடுற மாதிரி வச்சிட்டோம்னா அது சலாம் போட்டுக்கிட்டே இருக்குது. அப்படி ஒரு ஓரமாக ஒரு மூலையில் வச்சுட்டிங்கன்னா இதுதான் நடக்கும். இப்படி நடந்தால் தான் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறுமே ஒழிய உண்மையிலுமே ஒரு மணமகனை வாங்கிட்டு வந்து நம்ம அந்த மாதிரி எதிர்பார்க்க. அதனால் வந்த பின்பு உட்காந்துட்டு அழுதுகிட்டு உள்ளுக்குள்ளேயே புழுங்கிக்கிட்டு காலம் பூரா 50-60 வருஷமெல்லாம் வாழ்ந்து அழுது செத்தவங்களாம் இருக்காங்க. எல்லாம் வந்து தன்னுடைய தோல்வியை மறைச்சிட்டு சமுதாயத்துக்குள்ளே வேஷம் போட்டுட்டு தெரியுறீங்க. அது எதுக்கு இந்த ஈனப்பொழப்பு அப்படின்னு யாரும் சிந்திச்சு பார்க்க மாட்டேங்கிறீங்க. நம்ம குழந்தைகளுக்காவது அந்த ஈனப்பொழப்பு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் எந்த பெண்களுக்கும் வரமாட்டேங்குது. முழுக்க முழுக்க பெண்கள் தான் இந்த பெண்கள் சீரழிவுக்கு காரணம். அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க. நான் சொல்கிறது முழுசும் கேட்க முடியலைனாலும் இந்த எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட்டையாவது வாங்கி பார்த்து தொலைங்க அப்படின்ட்டு நான் கேட்டுக்கிறேன். மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல விஷயத்தோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.